ஷர்மிளாஸ் கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கலான்னு பார்க்கலாம். நம்ம என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோன்னு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. நான் 3/4 கிலோ மட்டன் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 ஸ்பூன் தயிர், 2 உருளைக்கிழங்கு, 1 கப்பு தேங்காய் பேஸ்ட், ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி, கொஞ்சம் புதினா மல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கர் சூடு ஏறினோன்னே ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடு ஏறினோன்னே ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விடுங்க. மட்டன் குழம்புக்கு நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்க ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி, பச்சை மிளகாய், புதினா மல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாய்த்தூளையும் மஞ்சத்தூளையும் சேர்த்துக்குங்க. இப்போ மிளகுத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள் 3த்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தயிரை சேர்த்துக்குங்க. மட்டன் குழம்புக்கு தயிர் சேர்த்தா நல்லா மட்டனும் நல்லா வேகும். மட்டன் குழம்பும் சூப்பராக இருக்கும். நல்லா தக்காளியை வதங்க விடுங்க. தக்காளி முழுசாக தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ 2 ஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் துண்டுகளை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் தண்ணி விடும், அதனால் 1 கப் அளவுக்கு போதும். இப்போ விசில் போட்டு மூடி நல்லா ஒரு 5 விசில் அளவுக்கு விசில் விடுங்களாம். 5 விசில் விட்டுருச்சு. இப்போ பாருங்கள், மேலே எண்ணெய்லாம் மிதங்கி மட்டன் வெந்துருச்சு. இந்த டைமில் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஒரு விசில் விட்டுறலாம். இப்போ உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு முன்னாடியே சேர்த்துட்டா ரொம்ப வெந்துடும். அதனால் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம்.
இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு விசில் விட்டுக்குங்க. பாருங்கள் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷர்மிளாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.